விசால கோட்டை ஒரு கவிதை அக்கினி போட்டால அக்கினி வீரன் எனது தம்பி ஒரு கோட்டையிலே இரண்டு செங்கலாக ஏறி வருகிறார்கள். வாழ்க வாழ்க வாழ்க. அழைத்த உடனே ஆஜராக வேண்டும். அழைத்த உடனே ஆஜராக வேண்டும். நேரத்துக்கு குரல் கொடுக்க வேண்டும். ஆமா, என்ன கேட்டீங்க? ஏன்டா எனக்கு முன்னதாக வரணும்? உனக்கு முன்னதாக ஏன்டா வரலன்னு கேக்குறீங்க? ஆமா, நான் வரதுக்கு முன்ன யார் வர சொன்னா? டேய் 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 அரசபையில் காவல தாக்குதல் உண்மைதான். காலதாமதம் கேக்குறீங்க? அரசாங்கத்துக்கு ஓட்டோட்டமா ஓடி வரலான்னு ஓடி இருந்தாங்க. வழியில நின்னுறதா ஒரு முண்டை, அவளுக்கு எனக்கு சண்டை எடுத்து அடிச்சுங்க இரும்பு குண்டை. அவ மண்டை உடைஞ்சு மண்டை உடைஞ்சதுங்க. நான் ஓடி ஒரு சின்ன ஒரு ஒண்டை பொண்டாட்டி கார போட்டாங்க சோற ஊத்தி அடிச்சுங்க போற சாப்பிட்டு கூட்டினங்க ஏற நடுவால நடி கோர நடுப்புறங்க மேல இவ்வளவு பெரிய பாறை அங்க பாரு ஐத்தி புடிச்சிங்க புடிச்சுக்கிச்சுங்க என் மாற. நான் வேற என்னங்க சொல்ல போறேன்? அந்த கரியமானினால் அனைவருமே அழிந்து விட்டார்கள். எப்படிப்பட்ட வீராதி வீரர்கள் அந்த கொலை பிடிக்க வேண்டும் என்றால் நான் தம்பியும் திக்குமிதி செல்ல வேண்டும்.
எங்கள் வியாபாரம் கண்டு மயங்கிடு அண்டலம் அண்டலம் மாறிடு இந்த கோட்டையாசோரம் போல வாழ்ந்து வருகிறேன். அழைத்த கொலைக்கு எனக்கு முன்பதாக வரக்கூடிய காவல் யாராங்க? எங்கடா போற? எங்க அக்கா வீட்டுக்கு போறேன். அக்கா வீட்டுக்கு போறேன். எங்க அக்கா வீட்டுக்கு போறேன். அக்கா வீட்டுக்கு போற கம்யூனிட்டி இங்க வந்தியே சோத்து பார்த்துட்டு. ஆமா சோறு முன்ன போயிருக்கணும். அண்ணா இப்ப என்ன ரூபாய் வாங்கி கொட்டிக்கின்னு போறியா? கூத்தாட்டு தான் போகணும். கூத்தாட்டு தான் போகணுமா? கூத்தாட முடியாது. நான் வரமாட்டேன். 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 போடா போடா. யாரண்டா? அண்ணா பேசுவேன். பேசுவேன்டா. போயிட்டு விடு. கூத்தாட வர முடியாதுன்றிய. இந்த கூத்தாடம் கோயில விட்டா உனக்கு என்ன தோணுது? கேட்டான் போற முட்டை போட்ட நல்லா மூஞ்ச போறான் அவனுக்கு. 3 கூட்டாடு ஒன்னா சேர்ந்த மாதிரி இருக்கிறாங்க. எப்படா உள்ள மரியாதை கட்டுப்பட போகல. உனக்கு இந்த கூத்தாட தொழில விட்டா வேற தொழில் தெரியாது. ஐயாவுக்கு அப்படி கிடையாது. இதே ஒரு கிராமத்துல இந்த ஊர் தலைவரை வச்சுக்கல. முருகர் கோயில் பின்னாடி ஏறிக்குது போர். அந்த ஏரி கறிக்கா சாராயம் கடை போட்டு பயிற்சி பண்ணானு. காசு வாங்கின நீ சாராய கடை வச்சு போயிச்சிங்களே. ஆமா காசு எண்ணி ரொக்கமா குத்துமே. பொண்டாட்டி வச்சுக்கின்னு கேட்டுக்கப்பா. என் பொண்டாட்டி சாட்சிக்கு வச்சிருந்தாலும் பணத்தை கொடுத்தா பொண்டாட்டி சாட்சியா வச்சு 3,85,000 கொடுத்தோம். உண்மைதான். அந்த காசு கொடுத்து நாங்க என்ன பண்ண முடியும்? காசு கொடுத்த நீ என்ன பண்ணு கேக்குற? நான் சாராய கடை போட்டு பேசிக்கிறேன். உனக்கு அருமையான வேலை வச்சுக்கிறேங்க. உண்மையான வேலை. இந்த கூத்தார் தொழிலாம் விட்டு நம்ம 2 பேரும் ஒன்னா போயிடலாம். நான் சாராய கடை, என் பக்கத்து கல்லியே சால்னா கடை. என் விக்கிற வேலை வாத்தா உண்டு நக்கிற வேலை. சவுக போட்டு நக்கி நடக்கலாம். காசு வாங்கி உனக்கு விக்கிற வேலை. காசு கொடுத்து எனக்கு உனக்கு நக்கிற வேலை. காசு கொடுத்த மாட்டியா? எனக்கு இதுவும் தேவை, இன்னமும் தேவை. நீ அதிகம் பேசல இந்த ஊர்லயே உன்னை டெட் பாடி ஆக்கிடுவேன். காலையில நேரம் நாகரிக பூக்கடை எங்க மாமா கடைக்கு போய் ஒரு பெரிய மாலை 500 ரூபாய் கொடுத்து வாங்கி உனக்கு இங்கேயே மாலையை போட்டு இங்கே உன்னை பச்சிருவேன். எங்க அக்காவை நான் கூட்டு போய் வீட்டுல பத்திரமா வச்சுக்கிறேன். ரொம்ப பெரிய தொல்லையாகுது. யாரு? எங்க அக்கா. நல்லா கேட்டுக்கோ. சரி மேல வரேன். சத்தியமா என்ன நீ அடிக்க மாட்டல? அடிக்கணும் சத்தியம் பண்ணணும். ஆமா சத்தியமா இந்த ஜாட்டியால நான் சத்தியமா அடிக்க மாட்டேன்.
ஜபார் அதிகம் பண்ற நீ உன்னை மூக்குல பூரா விட்டுருப்பா. ஓய் ஓ என்ன அடிக்க போறியா நீ? அடிக்க போறேன். ராமாபுரம் காடு ஆமா காடு வந்தவாசி ரோடு அந்தவாசி ரோடு என்ன அடிக்கிற முருகன் நீ 1 நம்பர் பாடு. சரி அடிக்க போறேன். ஏய் பணம் போட்டா என்னடா அண்ணா 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 வயசுக்கு தகுந்த மாதிரி பேசு என்ன பேச்சு பேசுற? என்னடா பேச்சு பேசுற? வயசுக்கு தகுந்த மாதிரி பேசு. ஏய் என்ன பேச்சு பேசுற? என்ன பேச்சு பேசுற? நீங்க என்ன பேச்சு பேசுற? சின்ன பையன் ஏதோ என்னதான் கேட்டு பாடுங்க. அங்க என்ன உனக்கு போராட்டம்? அவன் என்ன பேச்சு என்ன போராட்டம்? அசிங்கமா இருக்குங்க போங்க. என்னடா செய்யா? போயா ஏய் போயா என்ன அசிங்கமா என்ன சொல்லாண்டா சொல்லி தொலையாண்டாடே. என்ன பேட்டு வர ஜட்டி போடலாம் பேட்டெல்லாம் ஏன்டாங்க. நாங்களா சொல்லுவேன் அவரே தான் சொல்றேன். அவனுக்கு குச்சி முட்டை குடி ரொட்டி நான் வாங்கி தருவேன். வா சரி போடு போடு. ஏய் வாடா நல்லவனே. உனக்கு தான் விடுவாங்க தங்கமனே. வர வேண்டிய காலத்தை விடுத்து காலை தாப்பா போடா. ஓய் நீ அடிக்காத பாவரா. என்ன அடிச்சிட்டா உன்னை சிலுக்கு விட்டுருவேன் நானு. என்னடா சிலுக்கு என்னடா பாசு இதெல்லாம். சரிப்பா ஏன் கடத்தாம கேக்குறியா? ஏன் கடத்தாம கேக்குறீங்க? ஆமாடா. ஐயோ உங்களை பார்க்கலாம் தாங்க வந்தேன். சரி சரி உங்களை பார்க்கலாம் தான் வந்தேன். எத்தனை சேடு ஒரே கூட்டம் நமக்கு முன்னேறி ஒரே கூட்டம். ஆமாண்டா என்னடா கூட்டமாக்குதே போய் பார்க்கலாட்டு போலாம். பகவான் போலாம். அவங்க கணவன் மனைக்குள்ள 2 பேருக்கு சண்டைங்க. அதோட கணவன் மனைவிக்கு 2 பேருக்கு சண்டை. அந்த சண்டைய நான் போய் தீக்கிறதுக்கு போனேன். நான் தான் ஒரு நாட்டாமையாச்சு. உனமா நாட்டாம நானு. நாட்டாம நான். ஆனா அவங்க சொல்லிக்காத. அண்ணா எழுதுறாங்க ஒண்ணு. யாரு கேளு. அண்ணா சரி 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 தயவு செய்து இங்க உட்கார்ந்து அனைவருக்கும் சொல்றேன். அமைதியா உட்கார்ந்தீங்கன்னா நாடகம் சிறப்பாரு. நீங்க ஒரு பக்கம் கத்தி நான் ஒரு பக்கம் கத்தி ஒன்றும் புரியாது. தயவு செய்து அமைதியா உட்காந்து. ஏன்னா சொல்லுகிற வார்த்தை மக்களுடைய செவில போய் கேட்கும். அந்த நாடகம் பார்க்க அமைதியா பாருங்க. உண்மையான கதைங்க. இவனுடைய சொந்த உருவம் தான். ஆனா இவனுடைய பணி செய்யப்படுவது அங்க செய்யறான். எங்க வந்த வாசல பூ கட்டுறாங்க. பூ கட்டுற கம்யூனிட்டி பூ தானே கட்டுறாங்க. 1 கிலோ பூ வெளியே வெளியே இறங்கி போய் கேட்டிய அவ்வளவு கேடு. 1 கிலோ பூவை கொடுத்து குடும்பத்தை போயிட்டு விடு. தேவையில்லாத பேச்சு போயிட்டு விடு. அதனால ஏன் காலத்தாம சொல்லு. ஐயா அந்த கணவன் மனைவிக்குள்ள சண்டை நடந்துச்சு பாருங்க. ஒரே சண்டை சச்சிரு. பஞ்சாயத்து பண்ணாடு. அது ஒரு மனுஷன் அதாவது மனுஷனா இருந்தா பஞ்சாயத்து பண்ணலாம். அந்த கணவன் மனைவி மனுஷனா இருந்தா பஞ்சாயத்து பண்ணலாம். அது மனுஷனா கிடையாது. என்னடா ஜீவன் அது? அது என்ன ஜீவன் தெரியுமா? என்ன ஜீவன்? எலிங்க. எலியா வச்சிருக்கீங்களா? எலிக்கு ஐயோ எலி கதையா வச்சிருக்கீங்க. எலிங்க. ஆமா எலி. எலி கேளுங்க. என்ன எலி? ஆண் எலி பெண் எலி. அடே ஆண் எலி ஒண்ணு ஒரு பெண் எலி ஒண்ணு. ஆமா இதுக்கு 2க்கும் சண்டை. ஏன் சண்டைன்னு கேளுங்க. என்ன சண்டை? அந்த ஆண் எலி தின தூரம் வந்து குடிச்சிட்டு வந்து அந்த பெண் எலி போட்டு ஓடி சண்டை போட்டு ஒரே அடிக்குது ஒதுக்குது தும்புறது. ஆமா என்ன சண்டை வந்துச்சு பாருங்க. இந்த பெண் எலிக்கு ரோசம் வந்துச்சு. கோவம் வந்து அந்த கூட்டத்துல மட்டும் பேண்ட் போட்டுங்க. வராது நல்ல வார்த்தை. ஏன்னா சொல்லி ஆசைப்பட்டுறேன். ஏனென்றால் இது மேடை
ஆமா மேடையில் வந்து விட்டால் பேச்சு திருத்தமாக இருக்க வேண்டும். பொருத்தமா இருக்கணும். ஏன்னா ஏன் கேளுங்க. இதோ அமர்ந்திருக்காங்களே ஏய், ஆண்டோர்கள் சான்றோர்கள் பெரியவர்கள் பட்டதாரி இருப்பாங்க, இன்னும் பெரியவர்கள் இருப்பாங்க. நாடகம் விட்டு நம்மளை மேலே ஏற்றி ஆமா அமர்ந்து நாடகம் பார்க்கறாங்க. அதனால அவங்க பாக்குறாங்க. அவங்களுக்கு நன்றி தெரிவிக்கணுமா? தெளிவா பேசு. ஒரே வரல. அந்த ஆண்களை பெண்களுக்கு சொன்ன நினைச்சு பாருங்க. அந்த பெண்கள் கோவப்பட்டு அந்த கும்பல்ல ஒருத்தர் பேண்ட் போட்டுக்கிறான் போல இருக்கு. அந்த பேண்ட் போட்டுங்கிறவன் கால் வழியா சோத்து கால் வழியா ஏறி பீச கால் வழியா இறங்கிடுச்சு. இந்த பெண்ணில் பெண்கள் கோவத்தோட போய் தூக்கு மாட்டிட்டு போச்சு. ஆமா ஆமா சோத்து கால் வழியா ஏறி பீச கால் வழியா இறங்கி. அடடே இந்த ஆளுநர்கள் கோவப்பட்டு இந்த பெண்களி இனிமே மட்டும் ஓட்ட வாழ மாட்டேன், நான் என்ன போய் தூக்கு மாட்டேன்னு சாவுறேன் ஆமா அப்படின்னு போற வழியில யாரும் அது மாதிரி கொலை மாட்டேங்கிறாங்க. சோத்து கலப்பையா ஏறி பீசு கலப்பையா இறங்கிடுச்சு. ஏன் இறங்கிடுச்சு கேளுங்க. இறங்கிட்டு போயிட்டு நேரம் வீட்டுக்காரன் போய் பார்த்துச்சு. ஆளு நிக்குது. அந்த ஆளுநர் போய் நிக்குது. அந்த அந்த ஆளுநர் கேக்குது, என்னன்னு யாரு பொறுப்போக்க நாதாரே அந்த ஆளுநர் கேக்குறியா கைவாட்டல கேக்குறா. அந்த ஆளுநர் பெண்ணால கேட்டு தூக்கு மாட்டில போனியா ஏடி தூக்கு மாட்டீங்களே ஏண்டி வந்து தூக்கு மாட்டிக்காம ஏடி வந்தேன்னு கேட்டுச்சு. கேக்குறதுக்கு நான் தூக்கு மாட்டிக்கிறதான் போனேன். நான் இன்னும் தூக்கு மாட்டில போனேன். எனக்கு முன்னாடி 3 பேர் தொங்கிக்கிறாங்க. ஒரு வேலையை சொல்லக்கூடிய ஆமா ஐயோ ஐயோ அந்த கறி யாருன்னா இங்க கேட்டாங்களா? இல்ல பெரிய அந்த கறி யாருன்னு கேட்டாங்களா? அதுக்கு என்ன பையத்து பண்ண பஞ்சாயத்து பண்ணி முடிச்சுட்டு வரலான்னு பாக்குறேன். அங்க பஞ்சாயத்து உங்களுக்கு முடியல தீர்வல்ல. எப்ப இது ஆகாது அங்க அரசபைக்கு வருவதற்கு கால தாமதம் அதற்கு வீணான கட்டு கதைகளை கொட்டி கொண்டிருக்கிறேன். ஆனா இருந்தாலும் பரவாயில்ல. எங்க ஆயா வயசுக்கு வந்து கமல் கூட போட்டு வர போய் என்ன உலகிலே நானும் என் அண்ணனும் இருவரும் அவளுக்கு நிகர் இல்லாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். யாரும் நிகர் கிடையாதுங்க. ஒருவரும் நிகர் கிடையாது. தெளிவா கிடையாது. அதனால தேவர் மூவர் யாரும் 8 திசைகளுக்கும் கட்டி தீரமாக இருந்தாலும் சந்திக்க யாரு அண்ணனே புறப்பட்டு சிரிக்காத சூத்து வாடா ஏறிது. நீ சிரிப்பா சிரிப்பேன் ஓடுவேன். நான் இங்க இருந்து வந்தா வச்சு வரலாம். உட்காருங்க திருப்பிங்க ஹோட்டல்ல கூப்பிடுறாங்க அன்னபூர்ணில 4 இட்லி 40 வடை சாப்பிட்டு வரும் போய் திருப்பி. ஏன் ஜாவணும் கேடு காலம் பார்த்து நீ போய் சாவற. நான் அப்படியா என் கால 3 கட்டி வச்சுக்கிறியா? ஆமா என்ன நான் கேக்குறீங்களா? பொண்டாட்டி 1 ஒய்ஃப் 2 மனைவி 3ங்க. நீ அடிக்காத நான் துணி மாட்டிக்கிற சொல்லு என்ன பத்தியும் நீ சொல்லுங்க அமைதியா இருப்பா. அவன் கட்சி கிடக்குறான். சுமார் அமைதியாரு. இந்த ஆளு வேற வெளியே வந்துட்டான். உள்ள வேற ஆட்சி பாயிட்டுக்கான லோல் பட்டுக்கான் தெரியுமானாரோ ஆட்சி போட மாட்டான்.
என்னை பற்றியும் ஏய், சரி, சரி. அம்மா தாலி அறுத்து போயிட்டு, போயிட்டு. ஏன் எங்க அம்மா தாலி அடிச்சு எங்க அப்பா கூட்டம் ஏண்டா வாயை திறந்து ஒரு வார்த்தை கூட பேசல அங்கே யார் சத்தம் போடுறாங்க? கத்தி கிடக்குறாங்க, நீங்க பேசுங்க. யாரு? பேசுங்க பேசுங்க ஏய், பேசுங்க. இது எப்படிப்பட்ட சபை இது தெரியுமா? எப்படிங்க? ஆண்டோர்கள் சான்றோர்கள் இந்த சபை இது. தெரியாதா இருக்கா? இந்த சபையிலே நாவடக்கம் தேவை. சரியான பூனை வெங்காய வெட்ட கூப்பிடுறேன். வெங்காய வெட்ட கூப்பிடுறேன். மச்சான் போய் என்ன மொத்தம் அடிச்சுட்டான். நீ கேப்பே கேட்க மாட்டியா? என்ன ஸ்டாண்ட்? நீ கேக்குறியா? நீ கேக்குறியா? ஆளை கட்ட போதுமா? ஆளை மட்டும் காட்டுறேன். பாத்துக்கலாம். ஐயா என்ன சொன்னா? அவனை அடிச்சதே யாருன்னு கேட்டேன். அவன் அடிச்சதே யாருன்னு கேட்டேன். அவன் அடிச்சதே யாருன்னு கேட்டேன். அவன் உன்னை காட்டிட்டான் ஏஜமா. ஏய் ஏன்டா நாய் வாயில பாட விட்டு பிரச்சனை என்னதான் ஏஜமா சொல்லுங்க. போட்டுலாமா? போட்டுலாமா? எல்லாம் ஒரு முடிவு பண்றேன். போட்டுலாமா? சொல்ல ஆளை நான் தூக்கிடுறேன். இது பணம் காட்டுனரி கலசலப்புல அஞ்சாது. என்னடா ஏரிக்காரில் போட்டு அது மட்டுமா? நாலு கதை தெரியாது உனக்கு? தெரியுமா தெரியாதா? வரா நேரா அவரு ஜெய்யார் பக்கத்துல அனகா ஊர்ல இருந்து வராரு. அது வர வேண்டிய இடம் எங்க? உத்தரமா இருக்கு. சொல்லுங்க. மாத்தி அறிக்கிட்டு வழி தெரியாத பூச்சிங்கிறாரு. அந்த 5ஆம் நம்பர் பஸ் கரெக்டா உத்தரமா தான் வருது. அதுல வந்தவர் நேரா வர வேண்டியதானே. மானாமதி கூட்டு ரோட்ல இறங்கிட்டு இருக்கிறாரு. மானாமதி கூட்டு ரோட்ல இறங்கி வழி தெரியாத மானாமதிக்கு போறதுக்கு பதில் உத்தரமருக்கா போறதுக்கு பதில் அவர் மறுபடியும் வந்தவாசிக்கா போற ரோட்டை பாத்துக்கிறாரு. ஆமா அந்த புடிச்ச போட்டு ஒரு ஓரமா லைன் நீட்டா உதாங்குறாங்க. இந்த ஆளுக்கு எப்படி இருந்தது ஏதா இருந்தது தெரியல. அந்த பொம்பளைய கை பிடிச்சி இட்டு இந்த ஆளை பிடிச்சி அடி அடிச்சு அடிச்சு அது மட்டுமா? என்னடா இந்த ஆளு இன்னும் வரல, ஊரை போய் சேர்ந்தமே நேரம் ஆகுது. நாங்க போன் பண்ணி சுவிட்ச் ஆஃப்னு வருது. என்னதான் ஆச்சுன்னு தெரியல. நேரா வீட்டுக்கு போன் பண்ணா அவர் எப்ப 3 மணிக்கே கிளம்பி வந்துட்டாரு. 3 மணிக்கே கிளம்பி வந்துட்டாரு. 3 மணிக்கு வந்தாலும் இன்னும் இங்க வரவில்லையே. என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு போனது இங்க இருங்க போய் பார்த்து நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பினாரு. போய் பார்த்தா போற வயல புளிய மரத்தை கட்டி போட்டு அப்படியே நின்னுங்கிறாராடா. 5000 ரூபாய் ஓனர் இந்த ஆளுக்கு பையன் கட்டிட்டு இழுத்துன்னு வந்தாரு. பாவி என்ன பார்த்தா நல்லா வாங்க. என்ன பார்த்தா நடந்ததா இல்லையா? இன்னைக்கு நடந்ததா இல்லையா அந்த கதை? உண்மையை ஒத்துக்க. ஒரே பஸ் டைம் இல்லைன்னா பஸ் தங்க தமிழ் நாட்டிலே பங்கக்கவி பாடி வர்றே என்றென்றும் நல்ல ஆட்சி செய்வோம். நாட்டு மாணவர்களே தம்பி வாழ்க வாழ்க
கம்மி வேலைக்கு போதுனா ஏய் பைப்பு உந்து போய் வைக்கல இது என்ன சபை அமர்ந்திருப்பது யாரு ஹலோ ஹலோ யாரு யாரு ஐயோ யாருங்க சொல்லி தேவடியா இங்கதான் இருக்கிறாரு ஆமா இதான் சூரவாசாட வந்துக்கிற ஹரிஷ் கம்பெனிக்கு என்னாச்சா ஏங்க சூரவேச ஆடுறேன்னா ஆமா உங்க அம்மா நம்பல எங்க அம்மா உங்க அம்மா நம்பல நம்பல கொஞ்சம் சீரி ஆனியா திருச்சம்பர பொட்ட இருங்க ஏம்மா சரி என்னம்மா என்னடா தோ கேக்குறீ ஏங்க என்னடா அறிவுக்குதா உனக்கு புத்திக்குதா உனக்கு மனுஷனா உன் பிள்ளை ஸ்கூலுக்கு போக மாட்டேன் ஐதுங்கிறாயா ஐதுங்கிற ஓட ஐதுங்கிறான் அவன் ஸ்கூல் அவன் ஷூ தூக்கி போட்டு அவன் எப்படி ஸ்கூல் போவான் அது மாதிரி தான் போன வாரம் உன் தங்கச்சி பொண்ணு அழுகுது எதுக்கு சொல்றது பொண்ணா லெகிச்சத்தை போடாட்டியா தங்கச்சி பொண்ணு லெகிச்சத்தை போடாட்டியா தங்கச்சி பொண்ணு போயிருவான் எழுத போறாங்க வரல ஒரு புராணம் வாழ்க 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 அடா என் செல்வமே அலைக்குல திலகமே அடா என் செல்வமே அடா என் செல்வமே மச்சானே அண்ணா நான் எதுக்கு வச்சா என்ன உறவு என்ன நடந்து கொண்டிருக்கு நானும் என் அண்ணனும் உடன் பிறந்த தம்பி அண்ணனும் பாசத்தை பரிமாறி கொண்டிருக்கோம் பரிமாறிக்கிறீங்க நாங்க ரெண்டு பேரும் பாசத்தை பரிமாறோம் எப்படி எஜமா வாடா என் மச்சானே ஆமா படம் வாங்கி தின்னாமே வாடா என் மச்சானே அவனோட அவன் என்ன கூப்பிடுறான் சகலாவே அடா இப்படியாப்பட்ட ஒரு உறவை என் வாழ்நாளிலே நான் கேட்டதும் கிடையாது பார்த்ததும் கிடையாது. வாய் மச்சான் சகல பாடி உறவு அது எப்படி விளக்கமா சொல்றேன் தோல் ஊத்துக்குவேன். வாய் மச்சான் சகல பாடி உறவு சொல்றாங்க அது விளக்கமா சொல்றா. இப்ப என் கூட பிறந்த தங்கச்சே அவனை கொடுத்துக்கிறேன். அடடே உன்னுடைய உடன் பிறந்த தங்கையை இவனுக்கு திருமணம் முடிச்சு கொடுத்துக்கிறேன் என்றால் இவன் ஓய் மச்சான். கரெக்ட் தானே? அது சகல பாடி தான். அது அவங்க கிட்ட கேளு. நாங்க என்ன சகல பாடி தான் இருக்கு. சகல பாடி நான் சொல்றா. ஓ அவன் தங்கச்சி எனக்கு கொடுத்துக்கிறாள் கொடுத்துருக்கான். என் முன்னாடி அவன் வச்சுக்கிறான். ஏய் சத்தியமா கலி உலகம் ஏன் அழிந்து போச்சுன்னா இப்படி அழிந்து போகுது. அவன் தங்கையை உனக்கு திருமணம் கொடுத்துருக்கான். ஆமா உன்னுடைய பொண்டாட்டிய அவன் வச்சுக்கிறான். சத்தியமா நான் தான் வச்சுக்கிறேன். வரவு முறை ஏண்டா கொச்சு சும்மா இருங்க. ஏன் என்ன லாவெல்லாம் கூத்தாடிட்டு நானும் கோட்டு வாங்கி காலைல குடிச்சிட்டு ஊர் சுத்தி நடக்கிறேன். நீ நானா வரியா
இது உண்மைதானே? ஆமா நைட்டெல்லாம் கூத்தாடுறேன். நைட்ல கூத்தாடுறேன். போயிட்டு கஞ்சி ஒரு கோட்டை 2 கோட்டை குடிச்சிட்டு ஊரை சுத்தி வேற கிடக்குறேன். சுத்தி நடக்கிறேன். ஆமா, உன் மோடி யாரு வச்சிருக்கான்? என் பொண்டாட்டி அவன் வச்சுக்கிறான். அவன் முன்னாடி உன் மோடி அவன் வச்சிருக்கான். அவன் தான் வச்சுக்கிறான். நான் வரலான்னு பார்த்தேன். அதுக்கு தான் நீ காத்துங்கிற, ரொம்ப போன வருஷத்துல இருந்தே காத்துங்கிற. அது முடியல முடியா சொல்றாங்க தவறா எடுத்துக்காதீங்க. இவனுடைய நானும் தங்கையை எனக்கு குடுத்துக்கிறாங்க. அவனுக்கு கொடுத்துருக்காங்க. என் பொண்டாட்டிய வச்சுக்கிறான். எப்படின்னா எப்படி? அதாவது நான் எல்லாம் கூத்தாடிட்டு கண்ணு முடிச்சுட்டு டயர்ல போயிட்டு நானும் சரக்கு வாங்கி குடிச்சு சுத்தி கிடக்கிறேன். தூங்கி போடுற. ஆமா ஆமா. என் பொண்டாட்டி குழந்தை குட்டி எதுவும் கிடையாது. அவரே. ஓ நைட்டு போய் அவங்க நான் சொல்லிக்கிறேன். ஏய், உன்னுடைய மனைவிக்கு குழந்தை குட்டி எதுவும் அடப்பாவி யாங்கிட்ட சொல்லக்கூடாதா? அதுக்குதான் காத்துக்கிட்டு தெரியும். ஐய், அதுக்கு இல்லடா முடியே நம்மளுடைய வரத்தால் குழந்தை பாக்கியம் செய்திருக்கு. அது உண்மைதாங்க. ஆமா, அதுதான். அந்த குடிகாரனா கூட நான் வாழ மாட்டேன். வாழ மாட்டேன். இனிமேலே நான் இங்கதான் இருப்பேன் அப்படின்னு அண்ணன் அப்படின்னு அண்ணன் வீட்டுக்கு வந்துச்சு. வச்சு அத பத்திரமா காப்பாத்திங்க ஏஜமானச்சி. தங்கையை வைத்து நான் காப்பாற்றுவேன். ஏன்னா ஒரு வார்த்தை கொல்லும், ஒரு வார்த்தை வெல்லும். சூத்து புச்சின்னு பேசுறாரு பாடுறா. ஏய், வாயில தருமே இல்ல, எதை கொடுத்தாலும் வராது. தம்பி அண்ணா, தம்பி அண்ணா, அதை காவல்ல பிடித்து அதை விரைவாக இந்த தம்பியை அழைத்த காரணம் குறைக்கிற விளக்கமாக நமது முன்னோர்கள் ராவணன் கும்பகர்ணன் சொல்லக்கூடிய அனைவருமே நம்முடைய தாயாதிகள் ராமன் கும்பகர்ணன் இன்னும் அனைவரும் ராவணனுடைய சூழ்ச்சியால் நம்மை பற்றி நம் பெருமை பற்றி என்ன பேசுகிறோம்? இப்பொழுது இப்போதே சொல்லலாம். இந்த கம்பெனி நமது புறப்படும் போது ஏனென்றால் அது வேறு இது வேறு. இப்போது நாட்டு மக்கள் அனைவரும் என்னோட 20 பேரு வாழ்த்துக்கிறார்களா கூத்துக்கு வந்து நகர வளர்த்து அப்படி சொல்லும் போது ஆக்கை சிறகினிலே நந்தலாலா நிந்தன் கரியமுகம் தோன்றலையே நந்தலாலா ஆக்கை சிறகினிலே நந்தலாலா ஆக்கை சிறகினிலே நந்தலாலா நிந்தன் கரியமுகம் தோன்றலையே நந்தலாலா போற்றும் இடங்களெல்லாம் நந்தலாலா ஆக்கை சிறகினிலே நந்தலாலா நிந்தன் கரியமுகம் தோன்றலையே நந்தலாலா ஆக்கை சிறகினிலே நந்தலாலா வாழ்க தமிழ், வாழ்க நாடகக்கலை. நான்
உயிரை படைக்கக்கூடிய பிரம்மனுக்கும் கல்விகளுக்கு தாயாக ஒரு நாளைக்கு ஒரு என் அரசானது 1000 மக்களாக போராட்டம் என்று என்னுடைய பங்காளியாகிய கொடுத்த அந்த சாபத்திற்காக நான் தினம் ஒரு கலகம் செய்ய வேண்டும். அந்த இதுக்கெல்லாம் காரணம் உலகத்தில் இருக்க மக்களுக்கு கலகத்தினால் ஏற்படுவதுதான். அதேபடி இன்று நான் ஒரு கலகம் செய்ய வேண்டும். அப்படி செய்வது அந்த சாபத்திற்கு ஒரு யோசிக்கிட்டு எப்படி என்றால் என்னுடைய பாட்டனார் ஆகிய பார்க்கடியில் இருக்கின்ற அன்னவரிடத்தை அவரை தியானித்து நான் கழகத்திற்கு ஏதாவது தியானித்தால் அந்த பார்க்கடியில் அந்த பார்க்கடலே பள்ளி எனக்கு கிடைத்தது கலகம் ஆகாய கோட்டை அக்கினி கோட்டை என்று அரக்கர்கள் அக்கினி வீரன் ஆகாய கிராமத்தை சேர்ந்த உயர் திருவாளர் எனக்கு 1000 பொற்காசுகளை வழங்கியிருக்கின்றார்கள். அன்னார் நீடுபடி நலமுடன் அவரும் மனைவி விலை குறைத்துக் கொண்டு சீரும் சிறப்பாக ஆள வேண்டும் என்று அன்னையாகிய ஆதிபராசத்தை வணங்குகின்றார். நன்றி நன்றி வணக்கம். அப்படி அந்த அக்கினி கோட்டை ஆகாய கோட்டை இருக்கின்றார். அக்கறிக்கின்ற வீரர்கள் கோபக்காரர்கள் கொடியவாரர்கள் தேவர்களை எப்படி அழிக்கிறவர்கள் என்று கங்கணம் கொட்டி கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் முதலாக என் பாட்டரை வணங்கி பார்வதியை வணங்கி அவர்களாலும் எனக்கு கலகம் கிடைக்கும். அதன் பிறகு தாயாகிய கலைவாணியும் தந்தையாக பிரம்மனை வணங்கினேன். என்று கலகம் கிடைக்கும். செல்லுகிறேன் ஒரு நொடியில் பத்துவே நான் ஓடியாதி கலகம் வாடா
நாராயண பிராயணன்றான். ஆமா அவன் யாருன்னு தெரியல. இது வரைக்கும் தெரியல. யாரா இருந்தாலும் நம்மள தாண்டித்தான் போகணும். நாம வழி விட்டா தானே போனோம். அதான் நம்மள தாண்டித்தான் போகணும். ஆமாடா. நம்மள ராவல கூத்தாடுறோம். நம்மளால முடியல. ஒரு வாரமா படு. ஆடுடா. படு. வா சரி அடிச்சுங்க ரெண்டு பேரும் மாத்தி அதான் அடிச்சுங்க மாத்தி இங்க ஒரு காவலர்களை இவர்களா இந்நாட்டு காவல்காரர்கள். இவனுடைய காலை இவன் தொட்டு கொண்டிருக்கின்றான். இவன் காலை இவன் தொட்டு கொண்டிருக்கின்றான். இவன் காலில் அரிப்பு ஏற்பட்டால் சரியான காவலர்கள். இவன் காலில் ஏற்பட்டு அவன் துடைக்கின்றான். அவன் காலிலே இவன் காலில் பட்டு அவன் துடைக்கின்றான். சரியான காவல்காரர்கள் தான். சரி, எப்படியோ இவர்களை எடுத்துதான் ஆக வேண்டும். அடே காவலா, அவன் நானே சிவனாட்டி பேக் இருக்குது. ஒரு கட்டிங்கு பாட்டு வேணா போய் கட்டிங் எடுத்து குடிச்சிட்டு படுறா போடா. இவன் குடிகாரம் பழகுது. எனக்கு அந்த நினைவு. சரி, அவனை எடுத்து. அடே காவலா, ராத்திரி பூரா கண்ணு மூழ்கிட்டு ஒரு நாள் கூட ரெஸ்ட் இல்லாத வந்து இன்னைக்கு தார நிம்மதியா படுத்தேன். பெரிய பையன் மூழ்கி நிற்கிறான். வெடிக்கால 3 மணிக்கா பார்க்கலாம் படுறி. சிவா சிவா சிவ சிவா. இவன் மனைவி நினைவாக இருக்கின்றான். சரி, எப்படியும் இவர்களை ஏற்றுத்தான் ஆக வேண்டும். டேய் காவலா, டேய் காவலா காலங்க. டேய் சிவனான பத்துங்கிறேன். அதுக்கு ஒரு கோவம் எதுக்கு தாள் விட்டு கூட நாராயணம். வேலூர் என்னை யாருக்கு தெரிகிறேன் கேட்கிறாய். நான் இந்த உலகத்தை எல்லாம் ஒரு நொடியில வலம் வரக்கூடியவன். கேட்டியாடா, உலகத்தை ஒரே ஒரு நொடியில சுத்தி வருவாராம். யாரு தெரியல பயணம் சொல்றவரு யார் சாமி? இப்பெல்லாம் ஆம்பளைங்களுக்கு தரீங்களா இல்ல பொம்பளைங்களுக்கு தான் தரீங்களா? பைனான்ஸ்ல கடை வாங்கி இருக்கிற பொழுது என்ன பார்த்தா பைனான்ஸ் யார் தெரியல. பண்டாரா சைக்கிள்ல வச்சு ஒரு தடி வச்சு வித்துட்டு வருவாங்க. இப்ப பாத்தீங்கன்னா தலையில சுத்தினுக்கிறாரு, கையில சுத்தினுக்கிறாரு, சைக்கிள். ஏன் சாமி மாறி எவ்வளோ கழுத்துல கொட்டை, கையில ஒரு கட்டை, கல்யாணம் ஆகாது ஒரு பொட்டடா. திருவண்ணாமலை கோபுரம். அவங்க திருவண்ணாமலை கோபுரம் கஷ்டப்படுவாங்க.
மாதிரி தான் அந்த வாசி கோபத்தை விட்டு முட்டிங்க அடப்பாங்க டேய் அட அபிஷ் இல்ல டேய் ஆபீஸ் இல்ல அவன் +2 இது வரும்போது 8 எனக்கு டேய் அட வாயில தப்பு போட்டு கொளுத்தா போட்டு கொடுத்தாதீங்க வேற எதனா போட்டு கொடுத்துங்க நல்லா ஏறி சரி நீங்க தான் இந்த நாட்டுடைய காவல்காரங்க ஆமாங்க ஆர்மி டேய் நான் ஆர்மி இல்ல வேலூர் இல்ல நீங்க யார் நீங்க நான் யார் தெரியுமா ஆ என்னுடைய தாய் யார் தெரியுமா யாரு அப்பா என்ன வேலை செய்றாரு டேய் என் தந்தை யார் எப்படிப்பட்டவர் தெரியுமா இந்த உலகத்தில் அனைத்து உயிர்களையும் படைப்பவர் என் தந்தை அது அனைத்து உயிர்களையும் படைப்பவர் இந்த கூட்டு பார்க்கிற மனுஷன் எல்லாரையும் படிச்சது அனைவரையும் வெட்டிக்கார் பிரதேக்கார படிச்சது அவரையும் தான் என் மச்சான படிச்சது இவனையும் தான் என்ன படிச்சது டேய் இதுல என்ன சந்தேகம் என்னுடைய தந்தை தான்டா ஒருத்த குடுத்தனா கால் விட்டுடும் ஏண்டா மேல அடிச்சுக்கிறா ஏண்டா அப்பா என்ன படைக்கிறவர்களோ எங்க அப்பா நான் எதிர் போட்டு திண்ணையில கையில திருச்சிருந்தான் அட பாதகா படைப்பது என்னன்னு தெரியுமா என்ன என்னுடைய தந்தை இன்னாருக்கு இன்னார் என்று இந்த உலகத்துல ஜீவன காட்சியெல்லாம் படைப்போம் படைப்பார் ஆமா என்னோட தாய் எப்படி சரி வாத்தா டேய் டேய் வாத்தாயா தாயார் எங்க தாயார் எவ்வளவு நாள் எங்க அம்மா சாட்டா சரிங்க அம்மா கல்வி கண்ணி எங்க இருக்கிறாங்க டேய் அனைவருடைய நாக்கிலே இருப்பவரின் தாய் அது சரஸ்வதி கலைவாணி டேய் உயிடா உயிடா என்னடா ஆச்சு டேய் வாத்தா நாடு வைக்கறானா சரியா வாத்தா நாக்குல இருக்கறாங்கன்றியா ஒண்ணுக்கு ரெண்டுக்குலாம் எங்க போறாங்க சிவ சிவா ஆவிகள் இந்த கேள்வியை கேட்கவா நான் வந்தேன் சிவ சிவ கூறாதான் பூரம் டேய் ஓ நான் சொல்றதை கேள் என்ன தாங்க என் தாய் எப்படிப்பட்டவள் தெரியுமா அப்படியே கல்வி கண்ணை கல்வி கண்ணை திறப்பவன் கல்வியானது நாவிலே இருக்கு பேசும் செயல்படும் எழுத்துக்களாக எந்த வழிகளாக அதனால தான் நம்ம எல்லாரும் பேசிட்டு ஐயா ஆமா தாயினால்தான் உண்மைதாங்க நீ படிச்ச கல்வி மூணாம் கிளாஸ் தான் 3 வருஷம் படிச்சேன் 3ஆம் கிளாஸ்ல 3 வருஷம் 3 வருஷம் படிச்சேன் சரி ஏய் உன்னுடைய இந்த நாட்டுடைய மன்னன் எஜமான பார்க்கணும் ஆமா அவர்கள் ஒரு பக்கமா மயிறு டேய் டேய் ஒரு பக்கமா இருங்க டேய் சாமா ஏய் சாமா அஜமா அஜமா ஏய் ஏய் என்ன எப்படாடா ஏய் ஏய் ஓ நீ டபுள் டக்கறானே சொல்ல வந்து ஏங்க அவரே உட்காருங்க உட்காருங்க ஏய் யாரமா என்னடா இதான் நல்லா படிச்சவன் நான் சொல்ற விஷயத்தை அப்படியே போய் சொல்லிட்டு வாயா கிட்ட சொல்றேன் சொல்றியா சொல்றேன்டா பலான ஊர்ல இருந்து பலான ஊர்ல இருந்து பலான விஷயம் பேசுறதுக்காக பலான விஷயம் பலான விஷயம் பேசுங்க பலான ஒருத்தர பலான விஷயம் பலான எப்படி சொல்லுவான் அப்படியே சொல்லுவான் டேய் இன்னொரு வாட்டி சொல்லு பலான விஷயம் பேசுறதுக்காக பலான ஊர்ல இருந்து பலான விஷயம் பேசுங்க பலான சொல்றான் எஜமா என்னடா சொல்ற நம்ம நாட்டை தேடி சரி பலான ஊர்ல இருந்து பலான ஊர்ல இருந்து பலானவர் வந்துக்கிறாரு பலான விஷயத்தை பேசுறதுக்கு பலான விஷயம் அது என்ன படம் அவர் வந்துக்கிறாரு போய் சொன்னியா நான் சொன்னடா இப்படி புள்ளியாடா நீ கொல்லடா நீ என்னடா நான் சொல்றது சொல்லிட்டு வா இந்த விஷயம் பேசுங்க அந்த விஷயத்துக்காக அந்த விஷயம் பேசுங்க இந்த விஷயத்துக்காக காக எஜமா அந்த விஷயத்தை பேசுறதுக்கு இந்த விஷயத்துக்காக இந்த விஷயத்தை பேச அந்த விஷயத்துக்காக காக போடும் ஏய் என்னடா விஷயம் சரியா என் மூத்தத்திலே மூழ்காத போடா நீ டேய் யார் ராமா நீ தானடா சொன்ன சரி போடா போடா என்னடா உனக்கு அதுக்கார பாவம் ஆம்பளைக்கார பாவம் ஐயோ நம்ம கொண்டைய நாடு அச்சே கோட்டை நம்ம சபையை தேடி அச்சே சபை அவங்க கொண்டை கட்டி கொண்டகட்டியா எதிர் கொண்டகட்டியா அவங்க கொண்டை கட்டி வந்துருவா கொண்டகட்டியா கொண்டை கட்டி வரலையா யார் அவன் பிரம்மதேவன் நாடு பிரம்மதேவன் வாங்க
கேட்காது. யார் பிள்ளை எங்க நான் அந்த பிள்ளை பிரம்மதேவன் வந்துக்கிறான். கைத பிரம்முடைய மகன் நாரதன். அவர் எங்க நிற்கிறார்? வெள்ளிக்கிறார் அவரு. சொப்பன தண்ணி கொடுப்பா. அவர் சொப்பல்ல தண்ணி போய் கை கழுவல. அப்படியே பேப்பர்ல சமண்ட போட்டு. ஏய் அரே போறா. பராசத்த. போடு. மரியாதை வாங்க. மரியாதை வாங்க. ஏய் மரியாதை வாயா. ஏய் என்னடா? யோ மரியாதை வாயா. மரியாதை கட்ட மரியாதை. வாயா மரியாதை. ஏய் இதான் சொன்னீங்க மரியாதையா கூட்டணும். அவர் எப்படிப்பட்டவர்? ஏய் இந்த அகில உலகமும் நூலேடி நாட்களாக சுத்தி வரக்கூடியவர். மூலத்தை சுத்தி வரவர். ஏய் அது மட்டுமல்ல, அவருக்கு தெரியாத கருத்துக்களே கிடையாது. தேவருக்கு தான் உபகாரி. ஆன்சு போடுறீங்களா? ஆமா, ஒரே நாத்தடி. ஒரே நாத்தடிக்கு போறா. ஏன்னா ஏமாந்தலாக சலகாடி பிடிச்சு போடுங்க. ஏய் அந்த பக்கம் முடிச்சு என்ன பக்கம்? ஏய் அப்படிப்பட்ட மகான் வந்திருக்கிறார். ஆமா ஏய் 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 வாடாங்க. என்ன செய்ய? என்ன? அவரே ஐயோ எவ்வளவு திருப்பி போட்டா? இது திருப்பி ஐயா ஒண்ணும் வேணாம். இப்படியே மருவத்தூர் பஸ் ஸ்டாண்ட் எடுத்துட்டு போயிடுங்க. சூடா மொரமொரன்னு பொறன்னு சுடலே. சூடா மொரமொரன்னு பொறன்னு சுடலே. சூடா மொரமொரன்னு. ஐயா காலையில அவிச்சு எத்தனை வந்தா எப்படி இருக்கும்? பல்லுக்கு எத்தமா சாப்பிட்டு நல்லா இருக்காங்க. அதே காஞ்சி கருவாடா போய் சாயங்காலமா இருந்துச்சுன்னா பொறன்னு மொரமொரன்னு தான் இருக்கும். யாரா சொன்னது ஓடி வந்து வைக்கிறவங்க தானா இந்த தண்ணியோ. உட்காரு சாமியார. உட்காரு. இதுல எப்படிடா உட்காரு? உட்காரு. ஏய். ஓ எதுமா? உன தட்டி கட்டிக்கிறோம். சரியா போறா சரியா. ஏய். வந்து நம்பி உட்காரலாமா? கால் கட்டு விடுடா. வா நீ உலக சென்று வந்துட்டீங்க. எத்தனையோ ஆமா நாடி வந்து வா நீ லோகத்தில் இருந்த நாளைக்கு நல்லா வர மாட்டேன். இந்த முடிவெல்லாம் எங்கன்னா போற இடத்துல காட்டுங்கள கானகத்துல எங்கன்னா வந்து தப்ப செஞ்சுட்டு அங்கங்கே படுத்துருவாங்க. அது உண்மைதானே? அந்த மாதிரி சாமி எங்கேயோ படுத்துக்கிறாப்பல தேடி இது பூச்சிக்கிச்சான கட்சிச்சானு தெரியல. இங்க காப்பு காய்ச்சி போய் நம்ம நாட்டை தேடி வந்தா தகுந்த உபாயம் நம்ம தான் கொடுக்கணும். சாமி கொடுக்க போறீங்க? உயிரை கூட்டாச்சு எதுக்குடா சாமிக்கு காப்பு காய்ச்சி பாக்குது. முடிஞ்சதுன்னா காய்ச்சுதா
இப்படியே செய்தால் உனக்கு சாபம் கொடுத்து விடுவேன். சாபத்தை கொடுத்தா நான் சாப்பிட்டு டேய், உனக்கு பூமியா பார்க்க வேண்டிய சாபம் கொடுத்து விட்டேன். அப்படியா? இந்த சபை நாடு தேடி வந்து அக்னி வீரா, இந்த அரக்கர் குலத்திலே சிறந்த வீரர்கள் தான். ஆமாம், அது என்ன சந்தேகம்? உன்னை போன்ற அரக்கர் குலமே தேவர்களால் அழிந்து விட்டது. இப்போது நீங்க 2 பேர் தான் இருக்கிறீங்க. அழிக்க போகிறோம். நீங்கள் இருப்பதே இருவர்கள் தான். ஆமாம், உன்னுடைய தம்பி அக்னி வீரன், நீ ஆகாய வீரன். நீங்க 2 பேர் தான் இருக்கிறீங்க. ஏனென்றால் அனைவரும் அழிந்து விட்டார்கள். யாரால் தெரியுமா? அந்த கொடிய தேவர்களா? அந்த பார்க்கடியிலே பள்ளி கொண்ட பறந்தா ஒரு பேரு சொல்லாதீங்க. என்னுடைய பாட்டனார். அது மட்டுமல்ல, இந்த உலகத்தை எல்லாம் காத்து ரசிக்கிறாகிய அன்னை ஆதிபராசக்தி. நாரதா, அந்த வார்த்தை விடுத்து வேறு வார்த்தை பேசுங்க. அது மட்டுமல்ல, அந்த ஆதிபராசக்தியே இசனுடைய கண்ணறிந்த அருளால் பறந்திருக்கின்றானே அந்த முருகப்பெருமான். அந்த கோபம் கட்டி போய் அவர்கள் 3 ஆளும் உங்களுடைய அரக்கர் குலமே அழிந்து விட்டது. இப்பொழுது நீங்கள் இருப்பதும் இருவர் தான். நாங்கள் அழியக்கூடாது என்றால் என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்க. நீங்கள் அழியக்கூடாது. உங்களிடத்துல வீரம் இருக்கிறது, வேகம் இருக்கிறது, எதையும் சாதிக்கக்கூடிய பலம் இருக்கிறது. சரி, ஆனால் தப்பொழுது இருப்பதே கிடையாது. அப்படி என்றால் அதையெல்லாம் பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? இது ஏய், கூப்பிடுற தம்பியா, தம்பி கூப்பிடுறா. தம்பி, நமது சபை நாடி நமது சபை தேடி தேடி நாரத மகாபலி வந்திருக்கிறார். நாரத மகாரிஷியா பாவி கழகம் முட்டை வந்து வந்தாரே அழுவாது வீட்டை கொஞ்சம் இவன் ஒரு கழகக்காரன். எந்த குடும்பம் நல்லா இருந்தாலும் பொறுக்காது. அந்த குடும்பத்திலே ஒரு கழகம் செய்து அந்த குடும்பத்தையே பிரித்து விடுவாங்க. தம்பி, ஏன் இங்கு வந்தான்? இதற்காக வந்தான். நீ கோபப்படுவது அர்த்தம் இருக்குது. உண்மைதான். பிள்ளை கிளக்கூடியவன், தொட்டிலை மாற்றக்கூடியவன். நம்ம அசுர குலம் அனைவரும் அழிவதற்கு காரணம் இந்த பேடி பேடி பையன். அவர் எதற்காக வந்திருக்கிறார்? நமக்கு நல்லது சொல்ல வந்திருக்கிறார். ஆமா அண்ணா, இவனை நம்பாதீங்க. இவன் கழுதைக்கு பிறந்தவன். எப்பேற்பட்டவன் தெரியுமா? மூட்டை குடிச்சு கழுதைக்கு பிறந்தவன். அதே மாதிரி இவன் கழகத்திலே சிறந்தவன். கழகம் கிடைக்கலன்னா யார் பண்ணுவான்? கழகம் பண்ணுவான். அண்ணன் தம்பி இருவரும் இவருவான். சரி, அவர் என்னதான் சொல்றாங்க? ஆகாய வீரா, அக்னி வீரா, கோபம் என்பதை இப்போது என்னிடத்தில் நீங்கள் காட்டவே சரி, வேகத்தை பார்க்க வேண்டும். ஆமா, நான் உங்களுக்காகவே உங்கள் நலனுக்காக இது வந்திருக்கின்றேன். அப்படியா? உங்களுக்கு நன்மை செய்வதற்காக. நன்மை செய்வதற்குத்தான் வந்திருக்கின்றேன். ஏனென்றால் தேவர்கள் எனக்கு ஆகாதவர்கள். சாமி, ஏதோ தவறாக புரிந்துவிட்டு அறியாதவன் புரியாதவன் சின்னஞ்சிறியவன் அறியாமல் பேசிவிட்டு தன்னை மன்னித்து எங்களுக்கு நன்மை செய்வதற்காக எங்களுடைய கோட்டை நாடி வந்திருக்கீங்க. ஓடி வந்திருக்கீங்க. நன்மை என்ன நன்மை தெரியுமா? இப்பொழுது உங்களால் தேவர்களால் அனைவரும் அழிந்து விட்டார். அரக்கர் குலமே அழிந்து விட்டார். இருப்பது நீங்கள் இருவர் தான். இதற்கு என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் இருவரும் இமாச்சலம் செல்ல வேண்டும். ஆமா, அப்படி இமாச்சலம் சென்று அந்த ஈஸ்வரனை நோக்கி கடுமையான தவறு இருக்கிறது. 5 குழந்தைகளை ஒன்றாக்கி 5 மலைகளையும் ஒன்றுடன் ஆக்கி ஒரே நாமம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய
என்ன உணவு உணவு அருந்தவே கூடாது. இரவென்றும் பகல் என்றும் பார்க்கவே கூடாது. பார்க்கக்கூடாது. இறைவனை அந்த சிவனை நோக்கி கடுமையான தவம் மேற்கொள்ள வேண்டும். தவம் செய்தால் எங்களுக்கு என்ன பலன்? என்ன தவம்? சாகாவரம். சாகாவரம். வேகா உடல். வேகா உடல். போகாத நினைச்சு இதெல்லாம் எங்கள் முன்னோர்கள் பெற்றவர்கள். அனைவரும் பெற்று விட்டார்கள். வரங்களை மட்டும்தான் முன்னோர்கள் பெற்றார்கள். ஆனால் நான் இப்போது கேட்கக்கூடிய வரம் புதியதாக இருக்க வேண்டும். எப்படி? என்ன ஒரு வரம்? இந்த உலகத்திலே பெண்ணுடைய யோனி வயிற்றிலே பிறப்பார்களால் உங்களுக்கு ஆபத்து என்பதே வர. சபாஷ் சபாஷ் சபாஷ். இந்த பூ உலகிலே பெண்ணுடைய யோனி வைத்தால் பிறக்கக்கூடிய எவராலையும் எங்களுக்கு அழிவு என்பதே கிடையாது. ஆமா. பெற்றால் தேவர் மூவர் யாவரும் எங்களை அழிக்க. அவ்வளவுதானே. இப்போது செல்கின்றோம் இமாச்சலம். ஒரு மனது ஆக்கி சிவனை குறித்து சதா சிவன் சிவன் என்று தவம் வருகிறோம். அண்ணன் தண்ணி உண்ணாமல் இரவு பகல் என்று பாராமல் காற்று பனி என்று பாராமல் சிவனையே தவம் வருகிறோம். அப்படியே வெற்றி தெரிவார். நாரத மகாரிஷி தெரிவித்தவரை இப்போதே செல்ல வேண்டும் இமாச்சலம். உமா பரமசிவனை நோக்கி தவம் இருக்க வேண்டும். வரம் பெற வேண்டும். அப்பதான் நம்ம தேவர்கள் அனைவருக்கும் நம்ம ஏற்பாடு செய்யும். நல்ல யோசனை. இப்படி யாருமே சொல்ல மாட்டாங்க, சொல்ல முடியாது. உண்மைதான். மிக 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 கடினம். சந்தோஷமா எல்லாம் அந்த குடும்பத்துக்கு உஷாராகிட்டியே. மச்சான் ஓய் மச்சான் மச்சான் என்னடா ஒய் யாராரு? நான் காவல் காசுங்க. நீங்க ரெண்டு பேரும் சொந்தக்காரங்க தானே? மாமா மச்சான். நாங்க மாமா மச்சான். உனக்கு என்ன வரும் அவனுக்கு என்ன வரும்? அது வரவுலாம் முடிஞ்சு போச்சு. எங்களுக்கு மாமா மச்சான் வரவு நாங்க. சரி. இப்போ அவங்க ரெண்டு பேரையுமே நான் கலங்க வச்சேன். எப்பா என்னால நல்லா உங்களுக்கு பிடிக்கலையா? என்னால முடியும். என்னால முடியும். இப்போ வாங்க வாங்க ஐயா. நான் எப்போதும் இருக்கிற மாதிரியே வரீங்க. மூணு சுட்டு வரீங்க. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். என்னடா கேள்வி? உலகத்தையும் சுத்தி வரீங்களே. ஆமா. ஆட்சி எங்கெல்லாம் விற்கிறாங்க தெரியுமா? புத்தி எங்க போகுது? லோன் பண்ணி கொடுக்குறாங்க. டேய் அது விற்றாலே தவறு. சரி. அத நீங்க யூஸ் பண்ணாம தவறு. போய் வரட்டா? போயிட்டு வாங்க. நல்லபடியா திருப்பி என்னால் இமாச்சலம் சென்று ஈசனிடத்தில் வரம் தர போகிறார்கள் அரக்கர்கள். அந்த அரக்கருடைய முடிவு என் கையில் இருக்கிறது. செல்லுகிறேன். நாராயண
ஓமெனும் பிராணவ பொருளாய் மும்மூற்றில் முதல்வனாய் ஓமெனும் பிராணவ பொருளாய் மும்மூற்றில் முதல்வனாய் ஆலமுண்ட திரு நீலகண்டனாய் உமாமகேஸ்வரனாய் வடியளக்கும் கர்த்தனாய் நந்தி வாகனனாய் அம்பலத்தில் ஆடியவனாய் தில்லை நடராஜனாய் எல்லைகிரி வாசனாய் கைலை வாசனாய் உமா மகேஸ்வரியை மணந்து என் இடபாகத்தில் சரிவாதியை அள்ளித்து என் சடையிலே கங்கையை சூடி என் வலது கண்ணோ சூரியன் இடது கண்ணோ சந்திரன் அப்படி இருக்க ஏவுதல் எருமக்கடை 84 லட்சம் படியளக்கும் கர்த்தனாய் கருங்குருவிக்கு உபதேசம் செய்த கருணாகர மூர்த்தியாய் நடராஜனாய் அம்பலத்தாடியவனாய் எனக்கு ஆரியமில்லாத இடமே கிடையாது. எத்தனையோ அவதேயங்கள் அப்படி இருந்த போதிலும் நந்தீஸ்வரா வெடித்து பின்ற வேஷம் வரல உங்களை. நந்தீஸ்வரா ஐயா வாழ்க வாழ்க என்று மனவார வாக்கிறேன். ஐயா நந்தீஸ்வரா ஐயா அல்ல பகல் 60 நாழிகையும் என்னுடைய தொழில் என்ன தொழில்? படிக்கும் தொழிலுங்க. படியளக்கும் தொழில். படிக்கும் தொழில் படியளக்கும். ஆமாங்க ஆமாங்க. அப்படி இருக்க நீ முதல் எருமக்கடை 84 லட்சம் கோடி ஜீவராசிகளுக்கும் படியளப்பது வழக்கமல்லவா? ஐயா அப்படி இருக்க இந்த தினத்தில் என்ன செய்வது தெரியுமா? என்ன ஐயா? உமா மகேஸ்வரியை அழைத்து எதிர்பார்த்து வண்ணமாக காத்து கொண்டிருக்கின்றன. கருமன் எப்பொழுது வருவார், பார்வதி எப்பொழுது வருவார் என்று ஈவுதல் எருமக்கடை 84 லட்சம் ஜீவராசிகளும் எதிர்பார்த்து வண்ணமாக காத்துக் கொண்டிருக்கிறது. படியாளருக்கு செல்ல வேண்டும். நான் அழைத்தேன் என்று உமா மகேஸ்வரி அப்படியாக சென்றவா. ஈசனிடமாக வந்திருக்கக்கூடிய உமா மகேஸ்வரியாகப்பட்ட சுவாமியை காண வேண்டும்.
பாமர மக்களுக்கு படியளக்க சென்ற என் சுவாமியை பாதம் பணிய வேண்டும். அத்தான் சுவாமி. இதுவரைக்கும் என் இடபாகத்தில் இருக்கக்கூடிய பார்வதாவை கனவில்லை சற்று அடைத்து சுவாமி ஈசா ஜெகதீசா வாழ்த்துங்கள் சுவாமி. வாழ்க வாழ்க என்று மனமார வாழ்த்துகிறேன். அப்படியா? சுவாமி, சக்தி இல்லையே சிவமில்லை, சிவமில்லையே சக்தி இல்லை. இது அன்றோர் வாக்கு. அப்படி இருக்கு. உடலில் சர்ரைவாதி எடுத்துக்கொண்டவள் நீ. அதனால் சுவாமி எங்கு செல்ல வேண்டும்? எங்கு செல்ல வேண்டும் தெரியுமா? அதோ பார்த்தாயா? இமாச்சலத்திலே 2 அரக்கர்கள் தோன்றியிருக்கிறார்கள். அக்னி வீரன் ஆகாயவர் என்று சொல்லக்கூடிய அரக்கர்கள் தோன்றி அல்லும் பகல் 60 நாய்களும் சதா காலமும் அவர்களுக்கு காட்சி கொடுத்து வேண்டிய வரமளிப்பது வழக்கம் அல்லவா? போது நிறுத்துங்கள் சுவாமி. அரக்கர்கள் உங்களை நோக்கி தவம் இருப்பதும் அவர்களுக்கு நீங்கள் வரம் கொடுப்பதும் வரம் கொடுத்து பின் அதன் பிறகு அவதிப்படுவார் தங்களுக்கு சகா இதே வேலையாய் போய்விட்டது. சாமி, அரக்கர்களுக்கு வரம் தரவே கூடாது. என்னது உமா? சாமி, இந்த பரமனுடைய வேலை என்ன? படி அளப்பது, எம்மை நாடி வரக்கூடிய பக்தர்களுக்கு வரமளிப்பது, இதுதானே என்னுடைய தொழில். சுவாமி, படி அளப்பது வரும் பாமர மக்களுக்கு, அதாவது உங்களை நோக்கி தவம் புரியும் அரக்கர் கூட்டத்திற்கு வரமளிப்பது. இப்பேற்பட்ட செயலை செய்து வரக்கூடிய தாங்கள் வரமளித்த பிறகு பரம அவஸ்தை என்ன என்று புரியாத தங்களுக்கு. உமா சுவாமி, தேவையில்லை. இப்ப என்னுடன் வர முடியுமா முடியாதா? சுவாமி, அந்த கொடிய அரக்கர்களுக்கு வரமளிக்க தாங்கள் செல்லுங்கள். என்னால் வர முடியாது. உமா, சுவாமி, நான் என்று நீ இல்லை. சுவாமி, நான் என்று நீங்கள் இல்லை. சக்தி இல்லையே சிவம் இல்லை, சிவம் இல்லையே சக்தி இல்லை. ஆன்றோர் பக்தி இந்த உலகத்தில் அது
இல்லையா? பாமர மக்கள் அனைவர்களும் சிவன்தான் பெரியது, சிவன்தான் பெரியது, சிவன்தான் பெரியது என்று எம்மையே சதா காலம் சுவாமி இங்க பார்த்தீர்களா, இந்த சக்தி இல்லையே இந்த சிவமே இல்லை. அப்படி இருக்கும் பொழுது சக்தி நான் இருந்தால் மட்டுமே அந்த கொடிய அரக்கர்களுக்கு தங்களால் வரவழைக்க முடியும். அதனால் சுவாமி என்னால் வரவழைக்க வர முடியாது. முடியாது முடியாது முடியாது. இப்படிதான் முன்னொரு நேரத்திலே மைகண்டாசுரன் வரமுடியாயிருக்கக்கூடியவர் வாசமகாமுனிவர் கூட்டத்தை சம்பத்தினால் மைகண்டாசுரன் என்ற அவனுக்கு வரமளிக்க வேண்டும் என்று சொன்னேன். அப்ப என்ன செய்தாய்? ஆண்டவா, அரக்கர்களுக்கு வரம் கொடுத்து அவன் போய்கிறாய் என்று எடுத்து வைத்தார். அந்த நேரத்தில் ஏதாயும் சின்ன சிறு ஒரு விளையாட்டு விளையாட வேண்டும் என்று சோதித்தார். அப்ப என்ன செய்தாய்? என்று ஏதாயும் ஒரு விளையாட்டு விளையாட வேண்டும் என்று என் இரு விழிகளை கட்டினார். என் இரு விழிகளை கட்டிய போது இந்த உலகமே மயத்தை இழந்து இருள்மயமாகிவிட்டது. பறக்கக்கூடிய பறவைகள் பறக்க முடியவில்லை, அலைகள் ஓய்வதில்லை, அலைகள் ஓய்ந்து கொண்டிருக்கக்கூடிய அலைகள் அமைதியை இழந்து விட்டது. இந்த உலகமே இருளடச் செய்தாய். சகல காலம் தாங்கள் கண்விழித்து தவம் செய்து கொண்டிருந்ததால் உங்கள் இரு விழிகளையும் மூடினால் என்ன ஆகும் என்று சோதித்து பார்த்தேன் இந்த பார்வதி. அதனால் பட்ட அவதி தெரியுமா? இந்த உலகமே இருள்மயமாகிவிட்டது. அதனால் இறை தேடக்கூடிய எளிய முதல் இருபக்கடை எண்ணாறு ஜீவராசிகளுக்கும் இறை தேட முடியவில்லை. காற்று இல்லை, நீர் இல்லை, நிலமில்லை, அனைத்தும் அமைதியை இழந்து விட்டது. பிறகு பார்த்தேன் எப்படி அணியிற விலைகளை கண்களை மூடி இந்த உலகை இழந்ததை செய்தாயோ இன்று முதல் என் இடபாகத்தை விட்டு ஆண்டவா, இந்த உலகத்தை விட்டு நான் எங்கே போவது? உன் இடமாகும் எனக்கு எப்போது தருவாய் என்று கேட்டேன். அப்போது உரைத்தேன், பெண்ணே, அதோ காஞ்சிமா நகரிலே, அதோ காஞ்சிமா நகரிலே சென்று ஆற்று மணலை லிங்கமாக பாதித்து அங்கு லிங்க பூஜை செய்கிறானால் அப்போது நீ இடமாகம் தருகிறேன். தாங்கள் உரைத்தபடி நானும் சென்றேன். காஞ்சி மணலிலே அம்மா நதிக்கரையை சென்று ஆற்று மணலை லிங்கமாக செய்து தங்களை அவ்வாறு பூஜை செய்தேன். ஆனாலும் தங்களை சேர வேண்டும் என்று காம இச்சையால் ஓடி கட்டி எனக்கு வந்தேன். அப்போது தாங்கள் என்ன செய்தீர்கள்? என்ன செய்தேன்? நீ பக்தியாக என்னையே சதா காலமும் நினைத்து பூஜை செய்கிறாயா என்று நினைத்து வருண பகவானின் வாழ்வு பகவானின் அழைத்து காற்றாகவும் மழையாகவும் தூவ செய்தேன். பார்த்தான் வாழ்வு பகவன் காற்றாக வீசினான், வருண பகவன் மழையாக தூவினான். அப்பொழுது நல்ல பெருக்கெடுத்து ஓடியது. நல்ல பெருக்கெடுத்து ஓடியதை கண்டு ஆஹா, நம்முடைய பூஜை நிறைவேறாமல் போய்விடுமோ என்று உன்னுடைய காமத்தால் என்னை கட்டி பிடித்தார். அப்படி உன்னுடைய ஸ்தனம் என் மீது பட்டது. என் மீது பட்டதனால் அப்பொழுதும் நீ என் இடமாக பெற முடியவில்லை. அப்படி உன்னுடைய ஸ்தனம் என் மீது பட்டதினால் அப்பவே உனக்கு பெயர் அளித்தேன். எப்போது உன்னுடைய ஸ்தனம் என் மீது பட்டதோ காமாட்சியாக போக நகரிலே காமாட்சியாக அவதாரம் எடுத்தாய். நான் ஏகாம்பர நாதராக காட்சி போதுமா இல்லை வேணுமா? அதன் பிறகு எப்பொழுதுதான் உன் இடமாகம் பெற முடியும் என்று மறுபடியும் கேட்டாய். அப்ப என்ன தெரிவித்தேன்? அதோ பார், ஆரணி போகும் வழியிலே வாழைப்பந்தல் என்ற கிராமத்திலே நீ பச்சை வாழியம்மனாக அவதாரம் எடுத்து அன்று ஆற்றங்கரையிலே நீ லிங்க பூஜை செய்திரானால் அங்கு நான் மன்னாரி சாமி தாங்கள் உரைத்தபடி நானும் அந்த ஆற்றங்கரையில் லிங்க பூஜை செய்து பார்த்தேன். அதன் பிறகு தாங்கள் வந்தீர்கள். ஆனால் தொட்டு கணவனை பார்க்க வேண்டும் ஆரகத்தில் கட்டி எனக்கு ஓடி வந்தேனே, அப்ப தாங்கள் என்ன செய்தீர்கள்? அப்படி மன்னர் ஈஸ்வரராக வரும் பொழுது நீ என்ன செய்தாய்? அங்கு எங்குமே ஜலபாதனம் இல்லாமல் செய்துவிட்டேன், நீர் இல்லாமல் செய்துவிட்டேன். பார்த்தாய், உன் மகன்
முருகனை அழைத்து எங்கேயாகிலும் ஜலம் கொண்டு வா என்று உரைத்தாய். முருகன் சென்றால் எங்குமே ஜலம் கொண்டு வரவில்லை. ஒரு எலும்பு கூடு, அந்த எலும்பு கூட்டில் இருக்கக்கூடிய உதிரத்தை கொண்டு வந்து அப்போது லிங்க பூஜை செய்தாய். அந்த லிங்கம் அந்த உதிரமாக்கப்பட்டது நீச்சமடைந்தது. அப்படி நீச்சமடைந்ததனால் அப்பொழுதும் நான் அன்னாரீஸ்வரராக வந்தேன். அப்பொழுது உனக்கு நான் இடபாகம் அளிக்கவில்லையே. மறுபடியும் என்ன செய்தாய்? அங்க வா, எப்போதான் உன் இடபாகம் பெற முடியும் என்று கேட்டார். பெண்ணே, காஞ்சிபுரத்திற்கும் அரக்கோணத்திற்கும் நடுவே ஒரு கிராமம் தக்கோலம் என்ற கிராமம் ஒன்று இருக்கிறது. அங்கே கல்லாறு ஓடுகிறது. அந்த கல்லாற்றிலே வண்ணார சின்னான் சின்னி என்று சொல்லக்கூடிய இருவர்கள் குழந்தை பாக்கியம் இல்லாமல் ஊர் துணியை எடுத்து வெள்ளாய் வைத்து அவர்கள் கொடுக்கக்கூடிய ஊதியத்தை கொண்டு வயிறு பிழைத்து வருகிறார்கள். அதனால் அவர்களுக்கு நீ உண்ணாமுறையாக பிறக்க அப்படி உண்ணாமுறையாக பிறந்து தாய் தகப்பன் இருவர்களும் ஊர் துணியை எடுத்து அந்த கல்லாற்றிலே வல்லாய் வைத்து துவைக்கும் நேரத்தில் தக்க பருவ பெண்ணு, 18 வயது பருவ பெண்ணு. அப்படி என்ன செய்தாய்? தாய் தந்தையருக்கு மண் குடத்திலே என்ன செய்தாய்? உணவு கொண்டு வந்தாய். அப்படி உணவு கொண்டு வரும் நேரத்தில் மணி 12 மணி வெயில். அப்போது பார்த்தேன், என்ன செய்தேன்? நானோ தாரகாவனரசிகளிடம் சாபத்தை பெற்று அவ்வழியாக வரும் நேரத்தில் உன்னை கண்டேன். உண்மையில ஆசை மோகம் கொண்டேன். அப்போது பார்த்தேன், அடைந்தால் இவளை அடைய வேண்டும் என்று நினைத்து அங்கேயே உன் கையை பிடித்து தெற்கே நோக்கி சென்றேன். வண்ணாமலை அப்படி தெற்கே நோக்கி செல்லும் நேரத்தில் உன்னுடைய தாய் தந்தையர்கள், உன் உடன் பிறந்தவர்கள், உன்னுடைய உறவினர்கள் அனைவரும் அங்கே என உதவியா வச்சாண்டி வாழைப்பட்டால ஆச்சான். வாழைப்பட்டால ஆச்சு அங்க வாங்கின உதவியை வாங்கினு புடிச்ச கையோட வண்ணாமலைக்கு போன தெற்க பார்த்தார். உன்னுடைய அண்ணன் நாராயணன் வைகுண்ட வாசன் ஓட்டத்தமாக ஓடி வந்து இருவருக்கும் திருமணம் செய்தார். அங்கு திருமணம் செய்ததுதான் திருவண்ணாமலை. உண்ணாமலை நான் அண்ணாமலையாராக அவதாரம் எடுத்து 60 அடி கம்பத்தை நாட்டி நீ செப்பூசி மீது ஒற்றைக்கால் தவமிருந்து பிறகு என் இடபாகத்தை அடைந்தாய். இப்படியெல்லாம் என் மீது வாக்குவாதப்பட்டு சாபத்தை பெற்றாய். நீ எவ்வளோ இருக்குது சொல்றதுக்கு நேரம் இல்லை. அதனால் புறப்பட்டு வா, வரவழைக்க வேண்டாம். என்னதான் நடந்த காலத்தை இனி தாங்கள் கூறினாலும் என்னால் அரக்கர்களுக்கு வரமளிக்க வர முடியாது சுவாமி. சுவாமி, கோபத்தை கிளப்பாதே. சுவாமி, என்னதான் கோபம் படைந்தாலும் சரி, என்னால் அரக்க கூட்டத்திற்கு வரமளிக்க வர முடியாது 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 சுவாமி. வரமளிக்க முடியாது முடியாது முடியாது. நந்தீஸ்வரா, பார்த்தாயா உமையவளை அழைத்து சென்று அதோ இருக்கக்கூடிய இமாச்சலத்திலே அக்னிவீரன் ஆகாயவர்கள் சொல்லக்கூடிய அரக்கர்கள் ஐம்புலைகளை வடக்கி ஒரு மனதாக பாட நின்று 12 ஆண்டு காலம் சதாகாலம் அவர்களுக்கு வண்ணமளிக்க வேண்டும் என்றால் என் மீது கோபத்தை செல்கிறார். உண்மைதான். என்னுடைய பலனை பின்னால் பார்க்கிறார். இமாச்சலத்தில் புறப்படுங்க. ஓம் சிவாய நமகே. தம்பி, உழைத்த பிரகாரம் இதோ வந்துவிட்டோம், வந்து அடைந்து விட்டோம் இமாச்சலம். ஆமா, ஆகினால் 5 துறைகளும் ஒன்று ஆக்கி ஒருவனே தேவன், அந்த சிவனே தவம் என்று இப்போது இந்த இமாச்சலத்திலே தவம் புரிய வேண்டும். சிவன் சிவா முக்கன் பரமா மலைக்கே மாலைக்கு பாட்டாய் மாடா. இந்த மாளிகை பட்ட பாடு எனக்கு தான் தெரியும். இந்த மாலைக்கு நீ பட்ட அரும்பாடு என்ன அரும்பாடு எனக்கு தான் தெரியும். என்ன 500 ரூபாய் கொடுத்து நாகலிங்க கல்ல போய் மாலை வாங்கி சொன்னேன். மாலை வாங்கிக்கோங்க. அங்க போனா மாலை இல்லட்டாங்க. ஏன்னா இன்னைக்கு மாலை கிடைத்து போய் கஷ்டம் தான். ஆகினால என்ன செய்த? நேரா போனேன் சுப்பிரமணிய கல்ல. அங்க போய் மாலை கேட்டேன். அங்கேயும் மாலை இல்லட்டாங்க.
மாலினார் அண்ணன் சுப்பரகவுண்ட கடைக்கு போங்க. அங்கேயும் இல்ல மாலை இல்ல அங்கேயும் இல்லன்ட்டாங்க. அங்கேயும் இல்லன்ட்டாங்க. என்னதான் செய்த? அடுத்தது சிவா கடைக்கு போனேன். சிவன் கடைக்கு போனேன். அங்கேயும் மாலை இல்ல. அங்கேயும் இல்ல. அடுத்த சுதாகர் கடைக்கு போனேன். சுதாகர் கடைக்கு போனேன். அங்கேயும் மாலை இல்ல. டேய் அப்ப என்ன செய்த? என் பூ கடைக்கு போய் மாலை கேட்டா டேய் என் கடையிலே டேய் உன் பூக்கள் எப்படி கொடுப்பாங்க? நீதான் ஒரு முழு பூ இருந்தா போதும் ஒரு குடும்பத்துக்கு. அதை கேட்டாளா? அதை சொல்லு. கேட்டாளா? என்ன சொல்ற? அப்ப நீங்க ஐயா ஆள் எங்க போனா கிடைக்கல கிடைக்கல வந்துக்கிட்டே இருந்தேன். அப்பதான் ஒரு பணம் எவ்வளவு வயசான செத்து போட்டா பழகுது. தூக்கிட்டு ஒரு 4 பேர் போனானுங்க பாரு. தூக்கிட்டு போறாங்க. அந்த 500 ரூபாய் எடுத்து பாக்கெட்ல வச்சுக்கினேன். பாக்கெட்ல போடுங்க. மாலை தூக்கி உன கையில எடுத்துக்கினேன். கீழ்மருத்தூர் போன ஒயிட் ஷாப்புக்கு 2 குவார்டர் வாங்கினேன். 2 குவார்டர். ஒரு குவார்டர் உடச்சு நான் வாயில ஊத்திக்கினேன். இன்னொரு குவார்டர் உடச்சு மச்சான் வாயில ஊத்திட்டேன். இவன் வாயில ஊத்திட்டேன். என்ன பண்ணுங்க? எத்தனை சாவு போய் அந்த மாலை எத்தனை ஊட்டு கொடுத்தா? ஐயோ ஆடா பாவி. டேய் இது எப்பேற்பட்ட இடம்? இமாச்சலத்திலே உமா பரமேஸ்வரனை நோக்கி தவம் புரியலாம் என்று அமர்ந்திருக்கின்றோம். மாலையை கொண்டு சீக்கிரம் போட்டு சாமியை கூப்பிடு. இல்லைன்னா சத்தம் ஏந்து வந்தாலும் வருவான். ஜோதியின் சுடர் ஒளியே ஜோதியின் சுடர் ஒளியே தயாபரணே ஜோதியின் சுடர் ஒளியே ஜோதியின் சுடர் ஒளியே 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 அடியழைக்கின்றேன் வரம் தருவார் ஜோதியின் சுடர் ஒளியே 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 சிவா 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 என்று ஏனாடி கடந்து பார்க்க மாட்டாங்க. எங்களுக்கு கடைக்கு சுவாமி உரை அறிந்தவன் தேவா தேவா